ஹாய் ஹலோ இது உங்கள் பிஎஸ்கே. இன்னைக்கு மேக்ஸ் அண்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.1. வாங்க சமக்கு போகலாம். சமக்கு போகிற முன்னால் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்கொயர் அப்படின்னா ஒரு நம்பரை 2 ஆக்கு, அதாவது ஒரு மடங்கு அதிகரி அப்படின்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா அந்த நம்பரை பாதியாக்கி வெளியேடு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்கொயர்னா ரெட்டிப்பாக்கு, ரூட் அப்படின்னா இருக்கிற நம்பரில் பாதியை வெளியேடு அப்படின்னு அர்த்தம். பாதியாக்கு இல்லை பாதியாக்கி வெளியே கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுதான் ஸ்கொயர் ரூட். நமக்கு இப்போ கொடுக்குற பாலினாமியலை பொறுத்த வரைக்கும் பாலினாமியல் அப்படிங்கிறது டிகிரியை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ டிகிரியில் வந்து 1 2 3 டிகிரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட், ரெண்டாவது ஸ்பிளிட் ஆஃப் மெத்தட், ஐடென்டிட்டி மெத்தட் அண்ட் குரூப்பிங் மெத்தட். இதுக்கு முன்னால் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இதே இது டிகிரிஸ் 4 வச்சு இருந்துச்சு அப்படின்னா, கொடுத்துருக்க பாலினாமியோட டிகிரி 4 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி லாங் டிவிஷன் மெத்தட் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ஷோர்ஸ் த டிகிரி ஆஃப் த வேரியபிள்ஸ் ஆர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, அந்த பாலினாமியல் டிகிரி வந்து 4ல் இருக்குது. நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க, அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது கொடுத்துருக்க டிகிரி அசெண்டிங் ஆர்டரில் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பாருங்கள். அதிகபட்சமாக டிசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டாவது மார்க் த பேர் ஃப்ரம் த யூனிட்ஸ். பேராக கொடுத்துருக்க அந்த பாலினாமியல் நம்ம என்ன பண்ணணும், பேராக பிரிக்கணும், இல்லைன்னா மார்க் பண்ணணும். யூனிட்லேருந்து என்ன பண்ணுங்கள், பேராக மார்க் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் முதல்ல ஒரு நம்பர் தனியாக இருக்கும், இல்லைன்னா ஒரு டேர்ம் தனியாக இருக்கும். அந்த டேர்முக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் தனியாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்ன கிடைச்சிரும், ஒரு ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும். பண்ணுங்கன்னா அதை மல்டிபிள் அபோவ் அண்ட் ஆட் பிலோ. நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த ஸ்கொயர் ரூட்டை நியூ போர்ஷன் வராட்டு எழுதிக்கோங்க. அதே இது அந்த ஸ்கொயர் ரூட் நேராக கீழே எழுதிக்கோங்க. மேலே உள்ள அந்த போர்ஷனில் உள்ளதோட மல்டிப்ளை பண்ணி உள்ளே எழுதணும். ஓகேவா? அதே இது கீழே அந்த என்ன பண்ணலாம், ரெண்டையுமே ஆட் பண்ணி அடுத்த டிவைசர் டாபிக் கீழே கொண்டு வரணும். ஓகேவா? இதை சால்வ் பண்ண சொல்ல சம் சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சப்ராக்ட் ப்ராடக்ட் நார்மலாக செய்யக்கூடிய நம்ம நார்மல் டிவிஷனில் செய்யக்கூட தான் என்ன பண்ணுவோம், சைனை மாற்றிட்டு நல்லா கேன்சல் பண்ணி அந்த டேர்ம் என்ன பண்ணுவோம், ரெடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கெட் த நெக்ஸ்ட் பேர். முதல் பேர் கேன்சல் ஆகும், அடுத்த என்ன பண்ணணும், முதல் டேர்ம் மட்டும் கேன்சல் ஆகும், அப்புறம் அடுத்த பேர் உள்ள இருக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், டிவிடெண்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைஸில் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மோட என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே ஒரு டிவைசர் கிடைக்கும். அந்த டிவைசர் என்ன பண்ணணும், மேலேயும் கீழே என்ன பண்ணணும், எழுதணும். எழுதிட்டு அதுக்கு கீழே அதே டேர்மை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே நம்ம அதே டேர்மை தான் மேலே இருக்கும், அதை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதணும். இந்த டேர்மை இந்த ப்ராசஸை ரிப்பீட்டர் பண்ணணும். எது வரைக்கும் அப்படின்னா கீழே டினாமினேட்டர் 0 வரத்தண்ணியும். ஓகேவா? அப்படி 0 வரத்தண்ணியும் ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா 0 வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா மேலே கோஷன் எடுத்தோம்னா அதுதான் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கொடுத்துருக்க அந்த பாலினாமியல். ஓகேவா? இதே ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 3.2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவன் ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து பவர் ஆரம்பிச்சுன்னா 6/4லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. சாரி, x/4, x/3, 2, 1 and 0 எல்லாமே என்னது வருஷப்படியாக இருக்குது. நோ ப்ராப்ளம். என்ன பண்ணலாம், அந்த டேரெக்டாகவே லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஏன் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த பாலினாமியல் டிகிரி வந்து 4, ஒரு டேர்மில் என்ன இருக்குது, டிகிரி 4 இருக்கிறதுனால இந்த டோட்டல் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் வந்து 4 இருக்கும். ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் பாலினாமியல். கொடுத்துருக்கிற இந்த பாலினாமியல் என்ன பண்ணுவீங்க, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் வித் டிகிரி 4. ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு அதனுடைய டிகிரி 4 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் ஆஃப் த வேரியபிள்ஸை செக் பண்ணிக்கணும். அப்படி ஆர்டர்ஸ் ஆஃப் செக் பண்ண சொல்ல ஏதாட்டு ஒரு ஆர்டர் இல்லை அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு x/3க்கு அப்புறம் x/2 இல்லை அப்படின்னா நம்மளே அதை என்ன பண்ணிக்கணும், கோஎஃபிஷியன்ட் 0 போட்டு நம்மளே ஆட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம், செக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? கொடுத்துக்கிட்ட என்ன இருக்குது, கொடுத்துருக்க பாலினாமியல் 64 x/4 மைனஸ் 16 x/3 ப்ளஸ் 17 x² மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஓகேவா? இதுக்கான ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதான் யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு வரும். யூனிட்ஸில் இருந்து என்ன பண்ணுறேன்னா பேராக பிரிக்கும். கடைசி 2லேருந்து பிரிக்கிறேன். இந்த 2 பேரா எடுத்துக்கிறேன். அப்படின்னு இருக்குது மீதி 64 x/4 இருக்குது. இதுக்கு ரூட் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா 64 x/4 ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன், இது எப்படி எழுதிக்கலாம், 64 x/4 பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த 1/2 உள்ளே கொண்டாங்க. அப்போ என்ன இந்த 64 என்ன எழுதிக்கலாம், 8 8s ஆர் 64. அப்புறம் 8² x/4 ஹோல் பவர் 1/2. ஓகேவா? இப்படி தான் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் கண்டுபிடிங்க. இதான் ஈஸி. 1/2 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 8 பவர் 2/2 x பவர் 4/2.
இது என்ன கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும் 2. ஓகேவா? அப்புறம் என்ன வந்துருச்சு 8 இன்டூ எக்ஸ் பவர் 2 வந்துட்டு இதுதான் இந்த 64 எக்ஸ் பவரோடைய பெர்ஃபெக்ட். இதை என்ன பண்ணுங்கள், முதல்ல இதில் எழுதிக்கோங்க. டிவைசர் தான் எழுதாச்சு, எக்ஸ் பவர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை ஒரு ஆட்டம் மேலே எழுதிக்கோங்க. எக்ஸ் பவர் ஸ்கொயர் எக்ஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் கீழே எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை எடுத்துகிட்டு போய் இதை மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதுங்க. இல்லைனா இதை கொண்டு வந்து இதை மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதுங்க. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி கீழே எழுதிக்கணும். ஓகேவா? இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 8s are 64 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் பவர் 4. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 8 + 8 16 எக்ஸ் பவர் 2. ஓகேவா? இப்போ என்ன சைனை மாற்றணும், இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணுங்கள், அடுத்த பேரை கீழே இறக்குங்க. இறக்கத்தில் -16 எக்ஸ் பவர் 3 + 17 எக்ஸ் பவர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, டிவிடெண்டில் உள்ள ஃபஸ்ட் டேர்மை டிவைசரில் உள்ள ஃபஸ்ட் டேர்மாக டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா -16 இன்ட்டு எக்ஸ் பவர் 3 டிவைடட் பை 16 எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் கியூபில் போயிடும், ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் மீதி இருக்கும். 16 கேன்சல் ஆகிடும். அப்புறம் என்னாச்சு, இப்போ -x இருக்குது. மேலே என்ன பண்ணுங்கள், ஒரு ஆட்டை இதை இங்கே தான் முதல்ல எழுதணும். டிவைசர் கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே தான் முதல் டிவைசர்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதே டிவைசரை கோஷனில் அதே டிவைசரை அதுக்கு நேராக கீழே எழுதணும். ஓகேவா? இதான் இம்பார்ட்டன்ட். இதை கொண்டு வந்து இந்த டோட்டல் பாலினாமியலோட மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த டிவைடண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, அடுத்த டிவைசர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் ப்ளஸ் பண்ணி கீழே எழுதணும். ஓகேவா? இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு 16 இன்ட்டு எக்ஸ் பவர் ஸ்கொயர் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -16 எக்ஸ் பவர் 3. ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 16 எக்ஸ் ஸ்கொயர் -2x. சைனை மாற்றுங்க, இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் அப்படி கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ என்ன வந்துடும், 17 எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து 16 வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பண்ணிங்க, நீங்கள் 1 இருக்குன்னு அர்த்தம். மைனஸ் பண்ணால் 16 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் தான் வரும், ஏன்னா பெரிய நம்பருக்கு முன்னால் ப்ளஸ் சைன் இருக்குது. ஓகே, அடுத்த ரெண்டு பேர் அப்படியே இறக்குறீங்க. அடுத்து உள்ள பேர் 2x மைனஸ் +1. இப்போ என்ன பண்ணணும், அடுத்த டிவைஸை கண்டுபிடிங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட் டேர்மில் என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணால் 16x ஸ்கொயர் டிவைடட் பை 16x ஸ்கொயர் அடி கொடுத்தா 1 வந்துடும். 1னா +1, இங்கே என்ன வந்துடும் +1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், முதல்ல இங்கே தான் +1 போடணும், அடுத்து அங்கே போகணும், அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும், +1னால கீழே ஆட் பண்ணி கீழே எழுதணும். ஓகேவா? இப்போ இந்த 1 கொண்டு வந்து என்ன பண்ணுங்கள், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்ட்டு 16x ஸ்கொயர் அப்படின்னா 16x ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இங்கே 1 இன்ட்டு 2x அப்படின்னா -2x அப்படி வந்துடும். 1 இன்ட்டு 1 வந்து +1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், சைனை மாற்றுங்க. சைன் இங்கே ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா மைனஸ். இது எல்லாமே நேரம் கேன்சல் ஆகும். ரிமைண்டர் என்னது 0. புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க, கொடுத்துருக்கிற அந்த போலாம் எக்ஸ் பவர் 1 என்ன கண்டுபிடிச்சிங்க, ஒரு கோஷன் கண்டுபிடிச்சிங்க. இந்த கோஷன் தான் என்னது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இல்லை அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இது என்ன சொல்லுவாங்க, இது வந்து இந்த பாலினாமியோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நமக்கு இன்னொன்று என்ன தெரியும் அப்படின்னா, எப்பவுமே ஸ்கொயர் ரூட்டு பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். அதனால் என்ன பண்ணியிருப்போம், அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதியிருப்போம். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் மாடுலஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? அப்சல்யூட் ஸ்கொயர் அப்படின்னா என்ன சொல்லிடலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64x பவர் 4 மைனஸ் 16x பவர் 3 ப்ளஸ் 17x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இஸ் மாடுலஸ் ஆஃப் 8x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? இதுதான் கொடுத்த இந்த பாலினாமியலுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆர் த ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ அடுத்த சந்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.